Sure. State Telangana, I have got the chance. Sir, Ishwar Swamiji, if you are not... மாண்புமிகு தலைவர் அவர்களே, 24-25 ஆண்டிற்கான கூடுதல் மானிய கோரிக்கை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி 2016 விவசாயிகளின் வருமானத்தை 2022 ஆண்டுக்குள் இரட்டிப்பாக்கப் போவதாக அறிவித்தார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயத்துறை மிகவும் பாதிக்கப்பட்ட துறையாக உள்ளது. அது தொடர்ந்து வீழ்ச்சியை கண்டு வருகிறது. மேலும் விவசாயிகளின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. 2022 ஆண்டிற்குள் விவசாயிகளின் மாத வருமானம் ரூபாய் 22,610 என அரசு இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் உண்மையில் 2021 அரசு வெளியிட்ட விவசாய குடும்பங்களின் நிலைமை மதிப்பீட்டு ஆய்வின்படி மாதத்திற்கு ரூபாய் 10,218 மட்டுமே. அது மட்டுமின்றி விவசாயிகளின் கடன் தொகை 2013 ஆண்டில் ஒரு விவசாயிக்கு 47,000 ரூபாயாகவும் 2024 ஆண்டில் 74,121 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. அரசாங்கம் 2016 ஆண்டில் பிரதமர் பசல் பீமா திட்டத்தை மிகவும் ஆரவாரத்துடன் அறிமுகப்படுத்தியது. ஆனால் அது அரசாங்கம் முறையாக செயல்படுத்த தவறிவிட்டது. இதனால் கோடிக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கிறார்கள். விவசாயிகளின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு காப்பீடு நிறுவனங்களே பெரும் லாபம் ஈட்டி வருகின்றன. ஒன்றிய அரசின் தரவுகளின்படி பிரதமர் பசால் பீமா திட்டத்தின் சுமார் 4 கோடி முதல் 6 கோடி விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர். ஆனால் 22-23 ஆண்டு மதிப்பீட்டில் 7.8 லட்சம் விவசாயிகள் மட்டுமே 3,878 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் காப்பீட்டு நிறுவனங்கள் 2016-17 முதல் 21-22 வரை ரூபாய் 57,620 கோடிகள் வருமானம் ஈட்டியுள்ளன. தமிழ்நாட்டின் தென்னை நகரம் என்றும் அழைக்கப்படக்கூடிய பொள்ளாச்சி தொகுதியை நான் பிரதிநிதிப்படுத்த விரும்புகின்றேன். தேங்காய் விளைச்சல் அதிகமாக இருப்பதால் நாட்டில் வலுவான தென்னை நார் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுத்து வருகிறது. இந்தியாவின் மொத்த தென்னை நார் உற்பத்தியில் தமிழகம் சுமார் 60% உற்பத்தியை செய்து வருகிறது. இதன் மூலம் ஆண்டிற்கு சுமார் 3,000 கோடி விற்பனையாகி வருகின்றது. ஆனால் கடந்த சில வருடங்களாக தண்ணீர் பிரச்சனை, போதிய மழையின்மை, குறிப்பாக வேர்வாடல் நோய் போன்ற பிரச்சனைகள் தென்னை உற்பத்தியை மிகவும் மோசமாக பாதித்துள்ளது. சுமார் 40% மரங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் நமது தேங்காய் ஏற்றுமதி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் பிரதமர் பசல் பீமா திட்டம் நமது விவசாய துயரங்களை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு பதிலாக திட்டத்துக்கான ஒதுக்கீட்டை குறைக்க துவங்கியுள்ளது. 23-24 நிதியாண்டில் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கான ஒதுக்கீடு ரூபாய் 15,000 கோடியாகும். ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அரசாங்கம் ஒதுக்கியது ரூபாய் 14,600 கோடி மட்டுமே. மானியங்களுக்கான துணை கோரிக்கையில் காப்பீட்டு திட்டத்திற்கு குறைந்தபட்ச நிதியும் அரசு ஒதுக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு மேற்கொண்டு நிதி ஏதும் ஒதுக்கப்படவில்லை. நமது விவசாயிகளின் துயரங்களுக்கு ஒன்றிய அரசு செவிசாய்க்காத நிலையில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் வட்டியில்லா கடனாக மே மாதம் 2021 முதல் டிசம்பர் 2023 வரை ரூபாய் 35.85 லட்சம் கோடி ரூபாய் வழங்கி உள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது நமது திராவிட மாடல் அரசின் சாதனையாகும். இப்போது கல்வித்துறைக்கு வரும்போது 24-25 ஆண்டில் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் ரூபாய் 73,008 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது 23-24 ஆண்டுக்கான திருத்தப்பட்ட மதிப்பீட்டை விட 0.73% அதிகம். 23-24 பட்ஜெட் மதிப்பீட்டில் உயர்கல்விக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு ரூபாய் 44,095 கோடியாக இருந்தது. இது திருத்தப்பட்ட மதிப்பீடுகளில் ரூபாய் 57,240 உயர்த்தப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட் மதிப்பீடு ரூபாய் 47,620 கோடி. இது 23-24 ஆண்டுக்கான திருத்தப்பட்ட மதிப்பீட்டை விட ரூபாய் 9,624 கோடி குறைவாகும். மேலும் 23-24 ரூபாய் 400 கோடியாக இருந்த ஆராய்ச்சி மானிய ஒதுக்கீட்டை இந்த ஆண்டு 350 கோடியாக ஒன்றிய அரசு குறைத்துள்ளது. சர்வ சிக்ஷன் அபியான் திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வழங்க வேண்டிய ரூபாய் 2,100 கோடியை ஒன்றிய அரசு நிறுத்தியுள்ளது வன்மையாக கண்டனத்திற்குரியது. தேசிய கல்விக் கொள்கையை சில சரத்துக்கள் தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கைக்கு முற்றிலும் எதிராக உள்ளதால் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் நிதியை நிறுத்துவது சர்வாதிகார போக்கல்லவா? இதனால் தான் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்து இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்த விரும்புகின்றேன். இதுபோன்று நமது பொருளாதாரத்தின் முக்கியமான துறைகளை ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. அரசாங்கம் அவர்களை தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடியை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. எனது உரையை ஒரே ஒரு திருக்குறள் முடிக்க விரும்புகின்றேன். வேலென்று வேண்டி தருவது மன்னவன், வேளாதும் கோடாதெனில் என்று வள்ளுவருடைய குரல். மேற்படி குரலுக்கு முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் பின்வருமாறு உரை எழுதினார். ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது
பகைவரை வீழ்த்தும் வேலல்ல, மாண்யனீய ஸ்ரீ குடிமக்களை வாழ ஜுகல் கிஷோர் வைக்கும் சர்மா. மலையாள செங்கோல் தான். இந்த இடத்தில் செங்கோல் என்று அவர் கூறுவது செம்மையாக ஆட்சி செய்வதை தவிர முடிக்கின்ற தலைவர்களே, எந்த ஒரு அடையாள சின்னங்களும் அல்ல. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுடன் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு முக்கிய துறைகளை கவனம் செலுத்தி போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு ஒன்றிய அரசை கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். माननीय श्री जुगल किशोर शर्मा जी।